Hi guys, welcome back to our channel Brain.reacts. நம்ம சேனலில் வந்து நம்ம 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். அதுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் சொல்லியாகவும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இன்னைக்கான கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்காக ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம். வாங்க ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்க ராசாமணி பேசுறேங்க. நம்ம வேர்ல்டு டூர் வீலாக்ல இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சைனாலிங்க. இந்த இடம் சைனாலே ரொம்ப ஃபேமஸான சந்தைன்னு சொல்றானுங்க. பேர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சைனா மார்க்கெட்டுங்க. நம்ம ஊர் டி நகர் மாதிரி இங்க எல்லாமே கிடைக்குமுங்களா. வாங்க ஒன்னொன்னா நம்ம பார்த்துப்படுவோம். இங்க புழுரி இப்போ ரொம்ப சாஸ்தியா இருக்கறனால எல்லாரும் சொட்டர் போட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. ஏ டு செட் எல்லாமே கிடைக்குமுங்களா. பாருங்க, பன்னு பேக்கரி, துணி கடை எல்லாமே நிறைய இருக்குதுங்க. அடடா, இங்க பாருங்க குழந்தை குட்டிக்கெல்லாம் ட்ரெஸ் அழகழகா இருக்குதுங்க. அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம லேடிஸ்க்கு இந்த ஸ்டிக்கர் போட்டு லிப்ஸ்டிக்கு வலதி கடை எல்லாமே இருக்குதுங்க. இங்க இருக்கிற ஒரே பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இங்க எல்லாத்துக்கும் நாயினா ரொம்ப பிடிக்குமுங்களா. வளர்க்கறதுக்கு இல்லைங்க, போட்டு பொழக்கறதுக்குங்களா. அட ஆமாங்க, நம்ம கறி இங்க ரொம்ப ஃபேமஸுங்களா. யானைக்கே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமுங்க. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நானே ரொம்ப ரிஸ்க் எடுத்து போட்டுதான் இந்த பதிவு உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கானுங்க. மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாம பார்த்து போட்டு போயிடுறீங்க. அதான் சொல்றானுங்க. பாருங்க, பேசிட்டு இருக்கும் போதே கம்முனாட்டி தர ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா உசுருக்கு உத்தரவாதம் இல்ல போல. நம்ம அடுத்த வீடியோக்கு வேற கண்ட்ரிக்கு போயிடலாமுங்க. நன்றி, வணக்கமுங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் என்னை மறுபடியும் பார்க்கணும். இல்லாட்டி இங்க ஏதாவது கறிக்கடையில தான் நான் தொங்கணும். லிப்டிக்கு சமையல் வச்சு பண்ணிருக்காங்க. பன்னு பேக்கரி கிரியேட்டர் சூப்பர் கிரியேட்டர் செம்மையா பண்ணிருக்கான். டப்பிங் வேற லெவலு. எனக்கு நகை வாங்கி தரேன், படம் வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன்னு சொன்னீங்களே. கடைசி வரைக்கும் எதுவுமே வாங்கி தராம போயிட்டீங்களே. இனிமே எனக்கு யாரு வாங்கி தருவா? அடி அதிர்ஷ்டக்கார சிரிக்கி, இனிமேல் தாண்டி உனக்கு எல்லாரும் எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பானுங்க. என் புருஷ செத்தாப்புறம் தாண்டி நானே சொந்த வீடு வாங்கினேன். யாருமலா அடிக்கடி வீட்டுக்கு வந்து அண்ணன் இருக்காரா கேப்பியே. இனிமேல் நீ கேட்கவே வேணாண்டா. எப்ப வேணாலும் தைரியமா தாராளமா வீட்டுக்கு வந்துட்டு போலாம். கிளம்பி மொத்தமா தைரியமா வீட்டுக்கு வந்துட்டு போலாம். எப்ப வேணாலும் என் புருஷன் செத்ததுக்கு அப்புறம் தான் வீடே வாங்கினேன். ஜிம் டாக்கன் சிட்டாங் 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 ஜிம் டாக்கன் சிட்டாங் சிட்டாங் சிட்டாங். பச்சை மலை பூவு இவ கையில தான் நோவு. எச்சிக்கல ஒருத்தன் உன்னை கத்தியால குத்திட்டான். அடடா மலாய் பொண்ணே, உன்னை நான் மடக்கி புட்டா. அப்புறம் நீதான் எந்த மாமா பொண்ணே. போய் அந்த நாய் பாவம்டாடே, அதுக்கு ஒரு வியாதி ஏதோ இருக்குது, அதை வச்சு சிங் பண்ணிட்டான்டா. அதை பார்த்தேன், சரியான பாட்டுமா. சூப்பரா பாட்டு. சிட்டான் 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 சூப்பரா. ஐபிஎல்ல உனக்கு பிடிச்ச டீமோட பேரை சொல்லு. சிஎஸ்கே. தோனி பிடிக்குனால சொன்னாங்க. நான் தோனியை பிடிக்குங்க, அதனால தாங்க நான் சொன்னேன். சிஎஸ்கே தான் உனக்கு பிடிக்கும். சொல்றா ஆர்சிபி ஜெயிக்கணும் சொல்றா. ஆர்சிபி ஜெயிக்கணும். ஆர்சிபி ஜெயிக்கணும்னா போய் கேப்டன்ட்ட சொல்லுங்க. ஆர்சிபி ஜெயிக்கணும் சொல்றா. என்கிட்ட பேசுறது வேஸ்ட்டுங்க. நான் லாரி டிரைவருங்க. நான் கிரிக்கெட் பார்க்கறது கிடையாது. அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. எங்க கையில சிக்னல் நீ தான் சொல்ற. ஆர்சிபி ஜெயிக்கணும் சொல்றா. என்னங்க சம்பந்தமே இல்லாம சம்பந்தம் இல்லாம ஈசாலா கப் நம்ம சொல்றா. லாரி டிரைவர் பிடிச்ச குடும்பம் மோசமா இருக்காங்க. எந்த கான்செப்ட் எடுத்து வந்து எதிர கடவுளே. சின்ன வயசுல எங்க அப்பா என்ன பார்த்து இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுன்னு சொன்னாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தையை காப்பாத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக இது வரைக்கும் உருப்படாம வாழ்ந்துட்டு இருக்கேன். செம்ம டப்பிங் தான். அதுக்காக இன்னைக்கு வரையும் உருப்படாம இருக்கேன். Ora, Potem zuzjacie. பாடி பில்டரா இருப்பாரு. Aşağı şirali. சிரிப்பு வருது.
Aşağıda. Milad katılıyor. Kuva sevas. Figur aşağıya gir. ஐயோ Ali figur. சொல்றது புரிஞ்சிட்டு இருக்குது. Maşallah. ஃபுல் ஒர்க் அவுட் மாஸ்டருக்கு. யாரு ஹெல்ப் பண்றானே தெரியல. இல்ல எத்தனை ஸ்டெப் இப்படி இப்படி அப்படி கேட்ச் பிடிக்கிறாங்க அப்பா டாபர்ரா Gota yang apa dah berada pada peralatan malam ini pada. எங்கதான் எடுக்கிறாங்க இந்த போட்டோ விளையாடி. சூப்பரா மேட்ச் பண்ணிருக்கானுங்க ஒரு எடுத்து. யாரா இருந்தாலும் பரவாயில்ல நீ கிளம்பு. சொல்லுங்க யாரு வேணும்? நாங்கள் சர்வே எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வீட்டில் அப்பா அம்மா இருந்தால் கூப்பிடுங்களேன். அப்பா அம்மா 2 பேரும் ஊருக்கு போயிருக்கா. ஓ அப்படியா? உள்ள போடா போ. பீரோ எங்க இருக்கு சொல்லு. பீரோ எங்க இருக்கு? எங்க இருக்கு? உள்ள இருக்குண்ணே. போ உள்ள போ. போட்டா என்டர்டைன்மெண்ட் போய் கரெக்டா சிக்கினாரு. மாட்டிக்கினாரு ஒருத்தர். ஆமாண்டி ரைடு தான் வந்துக்கிறேன். பொறுமையா கூப்பிடுறேன். சும்மா போலாம் சார் போலாம். குச்சிக்கிறீங்களா? ரைட்டா ஐயோ சார் ரைடு கேன்சல் பண்ணிக்கோங்க சார். லைட்டா போட்டுருக்கேன் சார் வேலைக்கு ஆகாது சார். ரைடு கேன்சல் பண்ணிக்கோங்க லைட்டா போட்டுருக்கேன் சார். நீங்க ரைட்டா போட்டுக்கோங்க டைட்டா போடுங்க. எனக்கு வேலைக்கு ஆகாது. வேணாம் வீடு சார். நான் என்ன சார் பண்றது இதுக்கு? வீட்டு காலில் கூட சார் சார் ஹெல்மெட் எடுத்து போடுங்க சார். யார் ஹெல்மெட் போட சொல்ற நீ? யாரு நிப்பாட்டுவா நீ? போ உண்மையிலே சரியா பாப்போம். துணைப்பாக்கம் தானே இது? மாமி எப்படி இருக்கீங்க? நோ அமிதா நானே கோளாறு தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒண்ணுக்கு வருதா? நோ அமைதியா உட்காரணா. நீ வேற நிப்பாட்றா அமைதியா உட்காரணான்னு கை வச்சா ஈரமா லீக் ஆகுது. சீக்கிரம் நான் டைம் ஆகுதுண்ணே எனக்கு. மாப்பிள்ளை பாடுறா மஞ்சன்னு போதுடா. உன்ன அப்பா சாமி இல்லடா உன்ன கத்த உடச்சிட்டா. என்னடா நீ? நிறுத்து வண்டி வரங்கட்டு. வண்டி விட்டு இறங்கும் போதே சார் என்ன சார் குடிச்சிருக்காரு. நான் போய் சேஃபா டிராப் பண்ணிடுறேன் சார். இறங்கியா சார் ஹெல்மெட் எல்லாம் போட்டிருக்கேன் சார். ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் மாப்பிள்ளை தூக்கி போட்டாடா. போட்டுருந்தீங்க காணாம போச்சா? மாப்பிள்ளை அங்கேயே போட்டாடா. ஊரா முடியும் ஹெல்மெட் நான் அது போட்டுருந்தேன் சார் இவனை செக் பண்ணுங்க பாருங்க. கலாச்சி நிக்குது. நான் குடிக்கல சார். நான் எஸ்கேப் பண்ணறேன் சார். செஞ்சு விட்டான் அவன். வாயில கைய வச்சு நல்லா ஃபன் பண்ணிருக்கானுங்க பாஸ். ನನ್ನ ಪಾಚೆಯೇ ஹலோ 5 கப்பு வைக்க இடம் இல்லையா? இங்க கப்பு இல்லாம ஆடிட்டு இருக்காங்க. இந்த வர இருங்க. கப்பு தான் முக்கியம். அண்ணே 3 டீ 2 கப்பில கொடுத்துருங்க. 1 மட்டும் கேரி பேக்ல கட்டி கொடுத்துருங்க. என்ன ப்ரோ நீங்க கப்பல் டீ குடிச்சிட்டு இருக்கீங்க, அவர் கவர்ல டீ குடிச்சிட்டு இருக்காரு. ப்ரோ அவர் ஆர்சிபி ஃபேன் ப்ரோ. ஆர்சிபி கப் அடிக்கிற வரையும் எந்த கப்பையும் தொட மாட்டாராம். லேடிஸ் கட்சி வரைக்கும் கவர் தான் போலியா அவனுக்கு. டேய் இது நான் வாங்கலான்னு இருக்கேன். அதை வாங்கி என்னடா பண்ண போறேன்?
நான் கூட டோர் அப்ப எப்படி மேட்ச் பண்ணிக்கிறான் அவங்க கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சுப்பா. நீங்க எல்லாம் ஐபிஎல்லையும் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டே இருக்கீங்க. நாங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமிக்கு விட்டுருவோம். நாங்க அப்படி இல்ல, நாங்க கப்பே சாமிக்கு விட்டுருவோம். கரெக்டா மேட்ச் ஆகுது. கப்பே சாமி விட்டுருவோம். கண்ணும் கண்ணும் நோக்கிய சூப்பர்மேன் ஜட்டியா 56 ஓட்டையா ஓட்டையா ஓட்டையா. கியூட்டா பண்ணுவா செம டான்ஸ்ல. ஐயா, சூப்பர்மேன் ஜட்டியா 56 ஓட்டையா. கியூட்டா பண்ணுதுப்பா. ப்ரோ இங்க விக்கி வீடு எங்க ப்ரோ இருக்கு? எந்த விக்கிய? விக்கி ப்ரோ. ஓ இந்த டெர்லா பத்தி கேக்குறாயா? நீ எந்த விக்கியா கேக்குற சொல்லியா? யோ ப்ரோ அதை கேட்டேன் பேக் வச்சிருப்பானே நம்ம புள்ள தக்க விக்கி. அவன் வந்து நம்ம ஏரியால வந்து அவனை தக்கன்னு சொல்லுவோம். இல்லை அந்த ஊர் தான். ப்ரோ 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 மணி வீடு எங்க ப்ரோ இருக்குது? எந்த மணி கேக்குற? மணி ப்ரோ அது ஒல்லியா இருப்பானே. ஐயோ அதான்யா, இங்க வந்து பல மணிக்கிறாயா நம்ம தெரியல. குச்சி மணி, பாக்கு மணி, அப்புறம் வந்து பீடா மணி, நிறைய மணிக்கிறான். எந்த மணி கேக்குற? அதான் ப்ரோ ரொம்ப ஒல்லியா இருப்பானே. ஊசி மணி. பட்டை பேர் வச்சுட்டு வாயா நீ. சிக்கையா நீ பட்டை பேர். அந்த ஊர் தான். நம்ம மேலால எல்லாருக்குமே பட்டை பேர் இருக்குதியா. பேரை வச்சுன்னு தெரிஞ்சுன்னு வாயா. ஐயோ ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்க ப்ரோ சும்மா ஆட்டு இருக்கிறீங்க. நரம்பு கட் ஆயிடுச்சு. போடா போடா நரம்பு கட்டாச்சு. தண்ணி பாம்பர் நாக்க வர வெளியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் கலெக்ஷனோட உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, take care from Lalit and Sarath. Bye.